சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்களுக்கும் இளைய வழக்கறிஞர்களுக்கும் பெண் வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு நம்முடைய சங்கத்திற்கு நடைபெற்ற தேர்தலிலே VM ரகு ஆகிய என்னை நூலகராக தேர்ந்தெடுத்திருந்தீர்கள். நூலகராக என்னை தேர்ந்தெடுத்த பிறகு கடந்த 2 வருட காலகட்டத்திலே நான் என்னென்ன பணிகள் எல்லாம் செய்தேன் என்பதை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நம்முடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்களின் கோரிக்கை ஏற்று நம்முடைய சங்கத்தினுடைய நூலகத்தில ஜெராக்ஸ் ஷாப் உரிமையாளர்களிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி ₹1.50 இருந்த ஜெராக்ஸ் கட்டணத்தை ₹1 குறைத்திருக்கிறேன். அதே போல பிரிண்ட் அவுட் ₹2 இருந்தது, அதை ₹1.50 குறைத்திருக்கிறேன். நான் நூலகராக பதவியேற்ற பொழுது 27 ஜேர்னல்ஸ் நம்முடைய சங்க நூலகத்தில் வாங்கப்பட்டு இருந்தது. தற்பொழுது கூடுதலாக 5 ஜேர்னல்ஸ் வாங்கப்பட்டு மொத்தமாக 32 ஜேர்னல்ஸ் இப்போது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அதே போல நான் நூலகராக பதவியேற்ற போது 5 ஆன்லைன் ஜேர்னல்ஸ் வாங்கப்பட்டிருந்தது. கூடுதலாக இப்பொழுது லா ஃபைண்டர், மனுபத்ரா உட்பட 2 ஆன்லைன் ஜேர்னல்ஸை சேர்த்து 7 ஆன்லைன் ஜேர்னல்ஸ் இப்போ தற்பொழுது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. நம்முடைய சங்க வரலாற்றில் முதல் முறையாக தமிழ் சட்ட புத்தகங்களுக்கென்று ஒரு தனி பிரிவானது உருவாக்கப்பட்டு தற்போது நம்முடைய வழக்கறிஞர்களுடைய பயன்பாட்டில் இருந்து வருகிறது. உறுப்பினர்களின் தேவையை கருதி மொபைல் சார்ஜர் பாயிண்ட் நூலகத்தில் ஒன்றும் சங்க அலுவலகத்தில் ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர்கள் வழக்கு கோப்புகளை தைப்பதற்கு பயன்படும் பஞ்சிங் மிஷின் வாங்கி பயன்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நூலகத்திற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலால் வழங்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சட்ட புத்தகங்களையும் மாண்புமிகு நீதியரசர் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நன்கொடையாக வழங்கப்பட்ட சட்ட புத்தகங்களும் மெட்ராஸ் பார் அசோசியேஷனால் நமக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட சட்ட புத்தகங்களையும் ஏற்கனவே நம்முடைய நூலகத்தில் பயன்பாட்டில் இருந்த பழைய புத்தகங்களும் முறையாக அடுக்கி வைக்கப்பட்டு வழக்கறிஞர்கள் புத்தகங்களை எளிதில் எடுப்பதற்காக கேட்டலாக் செய்யப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. நம்முடைய நூலகத்தில் புதிய சட்ட நூல்களை வாங்குவதற்கான தேவைகளை கண்டறிவதற்காக பதிவேடு வைக்கப்பட்டு வழக்கறிஞர்களின் சட்ட புத்தகங்களை தேவைகளை கண்டறிந்து ₹2,70,000 மதிப்புள்ள சட்ட புத்தகங்கள் வாங்கப்பட்டு அதை முறையாக அடுக்கி வைக்கப்பட்டு கேட்டலாக் செய்யப்பட்டு தற்போது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. நூலக ரெஃபரன்ஸ் அறையில் ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் குடிப்பதற்கு ஏதுவாக வாட்டர் டிஸ்பென்சர் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நூலகத்துல ஜேர்னல்ஸோட எண்ணிக்கையை கணக்கீடு செய்வதற்காக 2024ஆம் ஆண்டு மே மாசத்துல சுமார் 20 நாட்கள் நம்முடைய நூலக பணியாளருடன் பணியாற்றி 1901ஆம் வருடத்திலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை இருக்கின்ற ஜேர்னல்ஸோட எண்ணிக்கையை கணக்கீடு செய்து அதற்கான டேட்டா நம்முடைய நூலகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. டிவி வைக்க வேண்டும் என்று உறுப்பினர்களுக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த LED டிவி பழுது பார்க்கப்பட்டு அதை பயன்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய நூலகராக மீண்டும் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சில திட்டங்களை கொண்டு வரலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். வழக்கறிஞர்கள் லீகல் ரிசர்ச் செய்வதற்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை நம்முடைய நூலகத்திலே கொண்டு வருவேன். மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் திரு KV விஸ்வநாதன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த மூத்த வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்களின் டேட்டா அடங்கிய பட்டியல் நம்முடைய நூலகத்தில் வைக்கப்படும். இந்த பட்டியலின் மூலமாக இளம் வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்களின் அலுவலகத்தில் சேருவதற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பாக அமையும். நம்முடைய வழக்கறிஞர்களின் பயன்பாட்டிற்கு ஏதுவாக சனிக்கிழமைகளில் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை நம்முடைய நூலகம் திறந்து வைப்பதற்கு முயற்சி எடுக்கப்படும். வழக்கறிஞர்கள் தங்களுடைய சட்ட அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக சட்ட வகுப்புகள் எடுக்கப்படும். நம்முடைய வழக்கறிஞர்கள் ஆங்கிலம் பேசும் திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக வாரத்திற்கு ஒரு முறை நம்முடைய சங்கத்திலே ஆங்கில பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். இது மட்டுமில்லாமல் பல்வேறு திட்டங்களை எதிர்வரும் காலகட்டத்தில் நம்முடைய நூலகத்திற்காகவும் நம்முடைய சங்கத்திற்காகவும் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். VM ரகு ஆகிய எனக்கு சீரியல் நம்பர் 5 வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.